அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பல்வேறு சோதனையை கண்ட இயக்கம். இன்றைக்கு நேற்றைக்கு இல்ல, தலைவர் காலத்திலும் சோதனை பார்த்தோம், அம்மா காலத்திலும் பார்த்தோம். ஆக வெற்றி வாய்ப்பு இழப்பு ரெண்டு மாறி மாறி தான் வருது. 1991 2 தான் திமுக ஜெயிச்சது, 96 ஆட்சி அமைச்சது. அண்ணா திமுக 4 இடம் தான் வெற்றி பெற்றது. 2001 ஆட்சி பொறுப்பேற்று பெற்றது. 2011 திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியல. 10 ஆண்டு காலம் தொடர்ந்து எதிர்கட்சியை தான் இருந்தாங்க. 21 ஆட்சி பொறுப்பேற்றது. இப்படி என்னுடைய தலைவர்கள் இல்லாத காலகட்டத்தில் கூட 2021 தேர்தலை சந்திச்சு 66 இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்றோம். கிட்டத்தட்ட 9 இடம் கூட்டணி வெற்றி பெற்றது, 75 இடங்கள் வெற்றி பெற்றோம். இப்ப கூட அதிமுக 47 இடங்கள் வெற்றி பெற்றது, கூட்டணி 6 இடங்கள் வெற்றி. நம்முடைய செல்வாக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் தொடர்ந்து இருக்கின்றது. அரசியல் சூழலின் காரணமாக ஆட்சி மாற்றம் ஏற்படுவது இயல்பு. எல்லா ஆட்சிக்கும் அப்படித்தான் இருக்குது. எந்த ஆட்சியுமே தொடர்ந்து ஆட்சியை வெற்றி பெற்ற சரித்திரம் இல்ல, எந்த கட்சியுமே தொடர்ந்து தோல்வியுற்ற சரித்திரம் இல்ல. சில காலகட்டத்தில் மற்ற அரசியல் சூழ்நிலை காரணமாக மாற்றம் ஏற்படுது. அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான இயக்கம், அமைப்புள்ள இயக்கம். எந்த கும்பனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. சில பேர் எண்ணி தவறான சிந்தனையில் இருக்கிறாங்க, அவர்களால் திருத்திக் கொள்வாய் என்று எதிர்பார்க்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்காலத்திலே எந்த தேர்தல் வந்தாலும் மக்களை சந்தித்து மக்களுடைய ஆதரவை பெற்று வெற்றி பெறும் என்று சொல்லி